பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்கிறேன்னா எனக்கும் ஒரு எனர்ஜி பவர் இருக்காது. ஸோ என்னை பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு எனர்ஜி பவர் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய சேனல் வாயிலாக உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, 2026 ஆண்டில் செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்கள் செய்யும் மாயம் என்ற மிகப்பெரிய ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். 4 கிரகங்களில் என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சூரிய பகவான் தன்னுடைய சுய வீட்டில், ஆட்சி வீட்டில் இந்த மாதம் தொடக்கத்தில் இருக்கார். அதே போல் புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில், கன்னி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் சுக்கிர பகவானும் தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில் அமர்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ஸோ இந்த 4 கிரகங்களுடைய ஆளுமையை வச்சு உங்கள் லைஃப்பில் இந்த மாதம் என்ன மாற்றம் வரப்போகுதுங்கிறத தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். ஸோ மேலும் போன வட்டம் மாதிரி இந்த வட்டமும் உங்களுடைய ஆதரவை கமெண்ட்ஸ் மூலமாக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குல தெய்வத்தின் ஆசீர்வாதமும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதமும் இருப்பதுனாலேயே இன்னும் பல முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கமான தனுசு ராசி என்பவர்களுக்கு, இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் மிகப்பெரிய நல்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் உங்களுடைய அதை சொன்ன துணிவே துணைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுடைய ஒரு முயற்சி, உங்களுடைய ஒரு இயக்கம் உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எதிலும் துணிச்சலாக செய்ய போகிறீங்க, தைரியமாக செய்ய போகிறீங்க, தன்னம்பிக்கையுடன் செய்ய போகிறீங்க. செய்யக்கூடிய அத்தனை விஷயத்திலும் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அப்படிங்கிறத கோச்சார கிரக ரீதியாக உறுதியாக சொல்ல முடியும். அதேபோல் தனுசு ராசி என்பவர்களில் இந்த குடும்பத்தில் நிறையா பிரச்சனை இருக்கும். பொதுவாகவே கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் குடும்ப உறவுகள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் ஏற்பட்டு இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த வெளியே, அதாவது நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த நம்மளுடைய நேர்கள் வீட்டில் மதிப்பு இருக்கோ இல்லையோ வெளியே உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. நீங்களா சூப்பர், நீங்களா குட், நீங்கள் நல்லதே செய்வீங்க, நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னு நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைய நன்மதிப்பு கிடைக்கும். ஆனால் வீட்டில் மட்டும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கவே மாட்டாங்க. நீ என்ன பெரிய செஞ்சுட்ட, நீ என்ன பார்த்துட்டு எங்களுக்கு தெரியாதாகும், இதெல்லாம் பெரிய விஷயமாம்பாங்க. சரி, அதை அவங்கள்ட்ட கொடுத்து இதை பண்ணுங்கன்னு தனுசு ராசிக்காரங்க சொன்னால் நீங்கள் ஈஸியாக முடித்த விஷயத்தை அவங்க உட்காந்து யோசிப்பாங்க. அவங்களால முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த தெய்வ சக்தி இருக்கிறனால, தெய்வ அனுகூலம் இருக்கிறனால என்ன பண்ணுறீங்க, ஒரு கடினமான விஷயத்தை கூட எளிதாக முடிக்கிறீங்க. அவங்க அது எளிதான விஷயத்தை கூட கடினமாக போராடக்கூடிய தன்மை தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் வார்த்தைகளாலேயே உங்களை என்ன பண்ணுவாங்க, வடை சுட்டே விற்றுருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய எதிர்மறையான பிரச்சனையை பார்த்து நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இந்த வட்டம் உறுதியாக நிறைய நல்ல மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. புதிய தொழில் தொடங்கலான்னு ரொம்ப நாளாக எதிர்பார்க்கேன், தொழில் தொடங்கலாமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குன்னா உறுதியாக புதிய தொழில் தொடங்கலாம், புதிய முயற்சிகள் எடுக்கலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே நல்ல விதமான மாற்றத்தையும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக கிரக ரீதியாக ஏற்படப்போகுது. இவ்வளோ நாட்களாக உங்கள் மேலே ஒரு அன்பு காட்டாமல், ஒரு அக்கறை வைக்காமல், உங்களை புரிஞ்சுக்கிறாமல் இருந்த உறவுகள் இந்த வட்டம் என்ன பண்ண போகிறாங்க, உங்கள் மேலே அக்கறை காட்ட போகிறாங்க, உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாங்க. உங்களுக்கான ஒரு என்ன சொல்ல நன்மதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதேபோல் புதிய சொத்து வாங்கலாம்னு நினைக்கேன், புதிய தோட்டம் துறவுலாம் வாங்கலாம்னு நினைக்கேன், புதுசாக ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை விதமான தனுசு ராசி என்பவர்களுக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய வலிமை சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். அதே போல் தனுஷ் ராசியில் பிறந்த நம்முடைய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு
கிட்டத்தட்ட 1 வருடமாக நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு அப்பப்போ கிள்ளி பார்த்துருக்கீங்க. இருக்கீங்களா இல்லையான்னு என்ன பண்ணுறீங்க, அப்பப்போ உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அழுத்தம், அதாவது வெடிச்சு சிதறிடும் அப்படிமோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் மனசை விட்டு நான் பேசினா வெடித்து சிதறிடுவேன், அதனாலே நான் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கேன், ஆனால் நான் என்றைக்கு வெடிப்பேன்னு தெரியல அப்படின்னு தனுசு ராசியில் பிறந்த பூர்வ நட்சத்திரக்காரங்களும் அதிகமாக சொல்லுவீங்க இந்த வார்த்தையை. ஸோ இப்போ அந்த நிலை மாறப்போகுது. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதே போல் இந்த தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய லைஃப்பில் குழப்பங்கள், கவலைகள் எல்லாமே வெளியே போயிடும். நீங்கள் தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள்னால் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக ஒரே விஷயத்தை 2 தடவை சிந்திக்கிங்க, ஒரே விஷயத்தை 2-3 தடவை செய்கிறீங்க, ஒரே குழப்பமாகவே இருக்குங்கிற மனநிலை இருக்குது. ஸோ அந்த மன அழுத்தம் விலக போகுது. அது விலகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய தனுசு ராசிக்காரங்க பொதுவாக 3 நட்சத்திரக்காரங்களும் இந்த வழிபாடு செய்யலாம், தனுசு ராசிக்காரங்களே செய்யலாம். ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க, சரியா? ஆஞ்சநேயர் பகவானுக்கு மனசார ஒரு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. அவரை வேண்டி அவரை போய் பார்த்து அவர்கிட்ட போய் சரணடைங்க. உறுதியாக இந்த மாதம் சூப்பரான மாதமாக இருக்கும். மாணவ செல்வங்கள் படிப்பில் வேறு லெவலில் வர போகிறீங்க, நல்லா படிக்க போகிறீங்க. இந்த மாதம் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களை வெளிப்படையாக ஆட்டிச்சிடக்கூடாது. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதம் சூப்பராக இருக்குது. நேயர்களே, இவ்வளோ நேரம் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நீங்கள் கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு மாதமும் மாத பலன் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 20% உங்களுக்கு அக்யூரேட்டாக நடந்துருச்சுன்னா சந்தோஷம்தான். 20-30% நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மீதி உள்ள 70% அல்லது 80% உங்கள் சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது யாருக்குன்னா, இந்த புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கள அவங்களுக்கு தான். ஏன்னா நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் யாருமே தவறான பதிவுகள், தவறான கருத்துக்கள் சொல்கிறதே கிடையாது. இந்த புதுசாக வந்து பார்க்குறவங்க தான் ஏதோ காணாத கண்ட மாதிரி ஏதாவது வார்த்தைகள் விட்றீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லக்கூடிய விஷயம் அனைத்துமே பொது பலன் மட்டுமே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகம்னா நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு. ஸோ இதனுடைய அமைப்பு, உங்களுக்கு லக்னம் என்ன லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கார், ராசினதிபதி எப்படி இருக்கார், அவங்க கூட எந்தெந்த கிரகம் சேர்ந்துருக்கு, இப்போ என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, புத்திநாதன் நீங்கள் யார் கூட சேர்ந்துருக்காரு. ஸோ இதெல்லாம் ஃபுல் சார்ட்டையும் செக் பண்ணணும். ஃபுல் ஜாதகத்தையும் செக் பண்ண பிறகு தான் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் சொல்ல முடியும். ஸோ இப்போ எப்படி நான் வந்து இந்த வீடியோவில் கடந்த காலங்களில் கோச்சார கிரக ரீதியாக என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறனோ, அதே மாதிரி தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது உங்கள் சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கு, எந்த வருஷம் மேன்மை அடைஞ்சிருப்பீங்க, எந்த வருஷம் நீங்கள் பாதிப்படைய ஆரம்பிச்சிருப்பீங்க, எந்த வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குங்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஜோதிட அறிவை வச்சு அவங்க சொல்லிடுவேன். இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த சக்தியை வச்சு நான் உங்களோட ஓப்பனாக பேசிடுவேன். அதுக்கப்புறம் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே நான் சொல்லுவேன். இது ஏன் தெளிவாக சொல்கிறேன்னா, நீங்கள் பொறுமையாக ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாச்சும் டைம் ஒதுக்கி வரணும். உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணுன்னா குறைஞ்ச ஒரு 20 நிமிஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக கடந்த காலங்கள், எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படும். ஓகேவா? இந்த விவாதம் பண்ணுறது, தேவையில்லாமல் பேசுகிறதுலாம் அது உங்களுடைய கர்மா. அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு, நீங்கள் நம்மளோட ஜாதகம் பார்த்தனால நல்லா இருக்கேன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய மனசார வாழ்த்துறதுக்கு தான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ அதற்கான விஷயத்த முழுமையாக செய்து கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் மேலே முழு நம்பிக்கை வச்ச
நேயர்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான பதில் உறுதியாக சொல்லப்படும். அதே போல் நம்முடைய யூடியூப் சேனலை மட்டும் பார்த்துட்டு இன்னும் இன்ஸ்டாகிராம், நம்முடைய ஃபேஸ்புக்கிலலாம் ஆதரவு கொடுக்காத நம்மளுடைய நேயர்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஃபேஸ்புக்கு தளத்துலேயும் உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கருத்து எனக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே எந்த விஷயங்களும் சமூக வலைதளங்களில் உங்களுடைய கருத்துக்களை பகிரும்போது நீங்கள் மட்டும் பார்க்கல, உங்களுடைய உறவுகள் பார்க்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பார்க்குறாங்க, உங்களை சார்ந்த உங்கள் மேலே மிகப்பெரிய மதிப்பு வச்ச நபர்கள்லாம் அந்த வீடியோவும் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எங்கள் மதிப்பு கெட்டு போதோ இல்லையோ உங்கள் மதிப்பு கெட்டு போகக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து. சரியா? நல்ல விதமான கருத்துக்களை பதிவிடுங்க. நிறைய விஷயங்களை என்னென்ன விஷயங்கள் மாற்றம் ஏற்படுத்தணுமோ அதையும் சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக எதையும் நல்ல விதமான செயல்களை செய்ய நான் காத்திருக்கிறேன். மேலும் ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது மட்டும் விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.